நமஸ்காரம். சர்வகுருபியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராமநாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் நமக்கு சாதகமாக்கிக் கொள்ளக்கூடிய மனோ பக்குவம் படைத்த தனுராசி அன்பருடைய நண்பர்களை எதிர்படக்கூடிய 2026 எப்படி இருக்கும்? இந்த செவ்வாய் 7 வருஷம் தான் சார். செவ்வாய் 7 வருஷம் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஆட்சி அப்படிங்கிறது ரொம்ப அதீதமாக இருக்கும். மருத்துவத்துறை இருப்பவர்களுக்கு, அதை நினைத்து அந்த சயின்ஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு மார்ஸ் ரொம்ப அட்டகாசமான விஷயம் சார். 5க்கும் 12க்கும் உடையவன் செவ்வாய். அதனால் அவனுடைய பார்வையும் அவனுடைய விஷயமும் நமக்கு நல்ல பலனை தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது. மார்ஸ்ன்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் சார். அவர் நமக்கு அதுவும் இப்போது பட்டறையில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த பட்டறைன்னு இல்லை, இப்போது பல விஷயங்களில் இரும்பு ரிலேட்டடு, மினரல் ரிலேட்டட் அது விஷயமாக ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அதற்காக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். செவ்வாய் நம்ம பார்த்தோம்னா இரும்பு சம்மந்தப்பட்ட நம்மளுக்கு ஆடி குத்துறது அல்லது வழிக்க விழுறது, அந்த சமயத்தில் ஆடி இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் வருவதற்கு சான்சஸ் இருக்குது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் குருவினால் பார்க்கப்படக்கூடிய செவ்வாய். அதனால் அந்த செவ்வாயினால் அல்லது மருத்துவ செலவுகள் அதிகமாவதற்கான சாத்தியக்கூறுகள் தோஷம் அதிகமாக இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஹெல்த்தில் எப்படி இருக்கும்? ஹெல்த் நாமளே உண்டாக்கணும் சார். ஏன்னா சனி 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி சில விஷயங்களே நமக்கு கொடுப்பான். சனி நல்ல அர்த்தாஷ்டம சனி சார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் நினைக்காதுங்க. சனி எங்கே இருந்தாலும் தான் சார். சனி 5ல் இருந்தால் பஞ்சம சனி, 12, 1, 2ல் இருந்தால் 7 நாட் சனி, 8ல் இருந்தால் அஷ்டம சனி, இப்படி சனி எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் செய்யும். அதற்காக நம்ம சனி இருக்கான்றதால ஒரு செயலை செய்யாமல் விடுமா? தப்பே கிடையாது. ஏன்னா குருவினுடைய வீடு. அதனால் சனி நமக்கு பல விஷயங்கள் நன்மை தான் செய்வார். அதுவும் இந்த நம்ம பார்த்தோம் மெயினாக செவ்வாயினுடைய திசையில் இருக்கக்கூடியவர்கள், செவ்வாயினுடைய புக்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியமாக அந்த செவ்வாய் புக்தியில் இருக்கிறவர்கள் விநாயகர் அல்லது அனுமானை வணங்குவார்கள். செவ்வாய் புக்தியில் இருக்கிறவர்கள், செவ்வாய் திசையில் இருப்பவர்கள், நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னோம்னா விநாயகரையும் அனுமானையும் வணங்கி வருதல் அப்படிங்கிறது, தனி அனுமான் வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். சில பேர் சொல்லுவாங்க கோரல் போடுங்க செவ்வாய் திசை உங்களுக்கு, அதை மோதிரம் பட்டி போட்டிங்கன்னா, அதெல்லாம் உங்களுடைய சௌரியம், உங்களுடைய இஷ்டம். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன பாயில்ஸ் வர்றதுக்கு, செவ்வாய் திசை இருப்பவர்கள் சின்ன சின்ன பாயில் வர்றதுக்கு, வெளியில் அதிகமாக போய் சூட்டு கட்டி வர்றதுக்கு, நம்ம அதிகமாக சாப்பிடாமல் வெளியிடத்துக்கு போகிறோம், நம்ம சரியாக சாப்பிடாமல் தண்ணீர் அதிகமாக குடிக்காமல் இருக்கிறதுனால வரக்கூடியது, இந்த மாதிரி சூட்டினால் வரக்கூடிய பாயில்ஸ், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவர்களுக்கு ரொம்ப அது பேர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். பேர்ன்ஸ் அப்படிங்கிறது அவங்க கிக் பண்ணச்சே, சில பேருக்கு கிக் ஸ்டார்டிங் இருக்கவங்களுக்கு கிக் பண்ணச்சே காலில் அடிச்சிடும். அது ரொம்ப இதுவாக இருக்கும். அதே மாதிரி மாடிப்படி ஏறி இறங்கிச்சே வழிக்கு விழுந்துடுறது, தீ காயம் படுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது செவ்வாய் திசை இருப்பவர்களுக்கு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மெயினாக இந்த ராகு திசை, அடுத்தது பூராடம் உத்திராடம் இருப்பவர்களுக்கு ராகு திசை நல்ல இல்லை சார். ராகு ரொம்ப அற்புதமான பிளானட் சார். எதையும் எல்லா விதத்தையும் கொடுக்கக்கூடிய ராகு திசையில் ராகு ஏற்றம் தரக்கூடிய ராகு சார். அஸ்ட்ராலஜிலேயே ஏற்றம் தரக்கூடியவன் அப்படின்னா ராகு திசை அருமையாக இருக்கும் சார். நிச்சயமாக சொல்கிறேன். அதுவும் நமக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, அது சனியனுடைய வீடு. அந்த சனி குருவினுடைய வீடு இருக்கிறதுனால ராகு திசை இருப்பவர்கள், பூராடம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள், இந்த 2026 அப்படிங்கிறது நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் நீங்கள் 2 விஷயத்தை குறைச்சிக்கணும். இந்த ஒரு அதிகமாக டீ காஃபி குடிக்கிறது குறைச்சிக்கோங்க. 2 அல்லது 3 குடிங்க ஒரு நாளைக்கு போகிறோம். ஆல்கஹால் இருந்ததுன்னா அதை ரொம்ப குறைச்சிக்கோங்க, விட்டுருங்கன்னே சொல்லுவேன். ஆல்கஹால் நமக்கு இந்த வருடம் அது நல்ல பலனை தரக்கூடியதாக இல்லை. சில டிசீஸை தரக்கூடியதாக, காம்ப்ளெக்ஷனை குறைக்கக்கூடியதாக, நம்மளுடைய மென்டல் எபிலிட்டியை, ஸ்டெபிலிட்டியை குறைக்கக்கூடியதாக அமைந்திருக்கு. சில பேருக்கு ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. 2026 ராகு திசை இருப்பவர்களுக்கு அவர்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது நமக்கு நாம் ஒரு இடத்துல போகிறோம், அன்னெசரியாக போய் மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சார். அதாவது நாம் போய் இப்போது ஒரு இடத்துல ரியாக்டர் நடக்கிறது, அந்த சூழ்நிலையை நம்ம மாட்டிக்கிறது, அல்லது வெள்ளம் வருது அந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிறது, தேவையில்லாத ஒரு இடத்துல போய் நம்ம மாட்டிக்கிறது. ஒன்றும் இல்லை, ஒரு டிரான்ஸ்ஃபரில் போய் கூடமாக எங்கேயாவது போட்டு வச்சுருவாங்க. டிரான்ஸ்ஃபர் நமக்கு ப்ரமோஷன்னு நினச்சி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவோம், ஆனாலும் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு ஒரு சின்ன சின்ன எண்ணம் இருக்கக்கூடியதாக இந்த ஆலோசனை அமைந்திருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. இதையெல்லாம் விடுத்து நம்ம மேலே வர்றதுக்கு நல்லதொரு ஏற்றமாக இருக்கிறது தான் இந்த ராகு திசை. மெயினாக நமக்கு உதவி செய்கிறதுக்குன்னு
அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகளும் நம்புங்க. இவங்க 2 பேரையும். கோயிலுக்கு போனீங்கன்னா எப்பயாவது நம்முடைய தனுர் ராசியில் இருக்கிறவங்க மூலம், புராடம், உத்திராடம் நட்சத்திர கருத்தில் அவங்க அர்ச்சனை பண்ணிடுவாங்க. அவர்கள் 108 அர்ச்சனை சில கோயிலில் பண்ணுறதில்ல, 40 பண்ணுறாங்க, 25 பண்ணுறாங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது அவர்களோட போகட்டும். ஆனால் நாம் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. மிக நல்லது, நேர்த்தியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு அடுத்தது ரொம்ப டீப் டிசீஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கேன்சர் மாதிரி அல்லது அந்த மாதிரி நமக்கு தீரா தலைவலி இருக்குது சார், எனக்கு போகவே மாட்டேங்கிறது, அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பிபி சுகர் இருக்கிறவங்க எஸ்பெஷலி இந்த தனுராசிக்காரன் 2020 ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மருத்துவ செலவினங்கள் அதிகமாக இருக்கும். வழக்கை சந்திப்பவர்கள் 2026 அவர்களுக்கு இது ஒரு கொஞ்சம் இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் செட்டில் ஆகிற மாதிரி வழக்குகள் தெரியல. அதனால் நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்தை, குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. ரெகுலராக அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க. எஜுகேஷன் துறையில் இருப்பவர்கள் நூல் சம்மந்தப்பட்ட புத்தகம், நூல், ரைட்டிங், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறை என்று போகிறவர்களுக்கு இந்த வருடம் நல்லா இருக்குது. ஏன்னா 10ஆம் வீடு புதனுடைய வீடு. அதை சனி பார்த்தாலுமே அந்த புதன் நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக தான் அமைஞ்சிருக்காரு. சூரியன் இல்லாத தனி புதனாக இருக்கிற போது அந்தந்த சந்தர்ப்பங்களில் நமக்கு ஏற்றம் நிறைய தரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதற்கடுத்து கலைத்துறை முதல்ல பார்த்தோம். மெயினாக ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும்? அற்புதமாக இருக்கும் சார் இந்த வருஷம். ஏன்னா நமக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, அது மீனராசி, குருவனுடைய வீடு, ஜலராசி வேறு. அதனால் நிச்சயமாக அது மட்டுமல்ல, 7, 8, 9ஆம் பார்வை குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால நிலம், வீடு, வாகனம், வாசல் இதெல்லாம் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ரியல் எஸ்டேட் தொழில், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெயினாக நம்ம வீட்லேயே ஒரு எக்ஸ்பேன்ஷன் நிறைய திங்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நமக்கு அமையக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் சரி இப்போ நம்ம குருவனுடைய வீட்டில் தான் நம்ம இருக்கோம். அந்த குருவனுடைய பார்வை 2ஆம் வீட்டுக்கு இருக்குது, அது சனியனுடைய வீடு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முக்கியமாக முதல்லையே நான் சொன்னேன், விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு என்னுடைய முன்னாடியே காணொலி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நல்லது அந்த வழிபாடு என்பது. எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய குலதெய்வ வழிபாடு மெயின். முடிந்ததுன்னா நம்மளால் முடிஞ்சதுன்னா வியாழக்கிழமைகளில் நவகிரகத்தை சென்று சேவித்து வணங்கி முடிஞ்சுன்னா ஒரு விளக்கேற்றி விட்டு வாருங்கள், ரொம்ப நல்லது. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தியை சென்று வணங்கி வருதல் அப்படிங்கிறது பேசிக்காகவே இந்த தனுராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது. இன்னொன்று, நம்முடைய தெய்வமாகிய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த இஷ்ட தெய்வத்தை ஒரு கேட்ஜெட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் அதை நம்ம ஒரு மனசு சங்கடமாக இருந்தாலும் சரி, புது தொழில் ஆரம்பிக்க போகிறோம், புது ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு எடுத்து பார்த்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகவும் ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். ட்ராவல், அரசியல், ஆராய்ச்சி, மெயினாக இந்த பணம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், அதை ஹேண்டில் பண்ணுறவங்க, பேங்கிங் செக்டரில் இருக்காலும் சரி, அல்லது தனியாகவே ஒரு அக்கௌண்டண்ட்டு அந்த மாதிரி பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மைண்டை சிதற விட்டுறாதீங்க. யாராவது பேச்சு கொடுத்தா அவர்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க. பணத்தை ஹேண்டில் பண்ணுற போது, சாதாரணமாக இருந்தபோது கூட பணத்தை ஹேண்டில் போது அவர்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க. அதை இழப்பதற்காக சாத்தியக்கூறுகள் ஒரு சில சந்தர்ப்பத்தில் நமக்கு இருக்குது. அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது போகிற போது, ஒரு விசேஷத்துக்கு போகிற போது, ஒரு கல்யாணத்துக்கு போகிற போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்முடைய கார் சாவி ஆகட்டும், வண்டி சாவி ஆகட்டும், அல்லது பண பர்ஸே ஆகட்டும், ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருந்து ஹேண்டில் பண்ணுங்கள். தொலைவதற்கான நாமளே இடம் கொடுத்துடக்கூடாது அடுத்தவர்களுக்காக. எப்பயுமே வெளியில் போச்சு ஒரு டீசெண்டாக நல்ல முடிஞ்சதுன்னா மஞ்சள் அதிகமாக இருக்கக்கூடிய மஞ்சள் ஷர்ட்டோ அந்த மாதிரி, அல்லது புடவையோ ட்ரெஸ்ஸோ, மஞ்சள் அதிகமாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுன்னு போகிறது இந்த 2026 கொஞ்சம் லைட்டாக சிவப்பு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போகிறது 2026 நமக்கு நல்ல மேன்மையை தரும். தனுராசிக்காரர்களுக்கு 2026 ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு பேஸாகவே அமையும் என்பது சிறிதும் சந்தேகம் இல்லை. இது வரைக்கும் யாராவது நம்ம காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிச்சே பக்கத்தில் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.